நான் போயிட்டு சன்ஸ்கிரீன்லாம் போட்டு கொஞ்சம் அடக்கு ஒடுக்குமா ரெடி ஆயிட்டு வரேன். ஐயோ இந்த அடக்கு ஒடுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்டர் அசோக் செஞ்ச அல்வா டேஸ்ட் பண்ணேன். புரியல, சாரி அசோக். குப்பையில போட்டா பூனை என்ன செத்துரும். டேய் குழி தோண்டி புதைங்கடா. என்னப்பா அது என்னவோ இப்போ ஒரு சென்டென்ஸ் வருது ட்ரெண்டிங் ஆனது. பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஓ டேய் நான் ஸ்பீட்ல போறேன். டேய் வரேன்டா. டேய் நீ 120 போடா, நான் 160ல வரவேன்டா. தாடா வரேன்டா. ஓட்டு ஓட்டு ஓட்டு. Hi, good morning, happy new year. So yes, eldachu start of the year, first day in the new year ku I wish எல்லாருக்குமே அவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் அவங்க எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். குட் ஹெல்த், குட் வெல்த், எல்லாருக்குமே எல்லாமே சூப்பராக அமையட்டும். எஸ் எழுந்தாச்சு. அடுத்தது வந்து ரெடி ஆகிட்டு சென்னை கிளம்ப வேண்டியது தான். ஸோ நான் ரெடி ஆகிட்டு பார்க்குறேன். டடா, இதுதான் என்னோட அவுட்ஃபிட் ஃபார் டுடே. நல்லாக்கா? என்ன இது? ஸோ எஸ், இன்னைக்கு நியூ இயரில் அழகாக கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் எங்கேயாவது டெம்பிள் போயிட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு போகலான்னு. ஸோ பக்கத்தில் என்ன டெம்பிள் இருக்குன்னு தெரியல, ஓப்பன் ஆயிருக்கான்னு வேறு தெரியல. ஸோ பார்க்கணும். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் நான் வந்து இப்போ ரெடி ஆகிட்டே இருக்கேன். இதுதான் ரெடி ஆகிட்டே இருக்கேன். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நான் தான் ரெடி ஆகிருக்கேன். இன்னும் யாரும் ரெடி ஆகலை. என் அம்மா அந்த ரூமில் ரெடி ஆகிருக்காங்க. இங்கே தேவ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம பிரியா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவளை வந்து பிரியான்னு சொல்கிறதா, லக்ஷ்மி பிரியான்னு சொல்கிறதா, காவேரி சொல்கிறதா, ஒவ்வொரு டைமும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது. பட் எஸ், ஸோ அங்கே பிரியா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இங்கே தேவ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எல்லோரும் ரெடி ஆனதுக்கப்புறம் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் டெம்பிள் போகணுன்னு ஆசைப்பட்றேன். பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் சென்னை கிளம்பலாம். ஒரு வேளை இங்கே டெம்பிள் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கெல்லாம் சீக்கிரம் கூட க்ளோஸ் பண்ணிடலாம்ல, தெரியாது எப்படின்னு. ஒரு வேளை அப்படி போக முடியலன்னா சென்னைக்கு போயிட்டு கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி டெம்பிள் போகிறோம். சரி, ஓகே. நான் போயிட்டு சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு கொஞ்சம் அடக்கு ஒடுக்குமா ரெடி ஆகிட்டு வரேன். ஐயோ இந்த அடக்கு ஒடுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி ரெடி ஆகிட்டேன். கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் போட்டால் ஃபுல் ரெடி. சரி, நான் போய் ரெடி ஆகிறேன். மீன்வாயில் இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு வரட்டும். நம்ம எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் அந்த இடத்துல போய் சந்திப்போம். ஓகே காய்ஸ், இங்கே மீட் பண்ணுங்க. மச்சான் யாருன்னு தெரியுதா? நம்ம பிரியா. உன் பேரு நான் வந்து என்ன சொல்றதுனே தெரியல. வீடியோ ஸ்டார்டிங்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு நான் லக்ஷ்மி பிரியான்னு சொல்றதா, நான் பிரியன்னு கூப்பிடுவேன். உங்களுக்காக வீடியோல காவேரின்னு சொல்றேன். மாத்தி நானே பேர் கன்ஃபியூஷன் ஆகிறேன். சரி, எப்படி போச்சு நேத்து நியூ இயர் சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் நான் அமேசிங்கா போச்சு. அமேசிங்கா போச்சு. இப்போ வந்து நாங்க கோயில் பார்த்துக்கு பக்திமயமா ரெடி ஆயிருக்கோம். பக்திமயமா ரெடி. அது ஹாப்பியா நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்படியா? ஜாலியா. எங்க அம்மா வேற லெவல். அதுவும் அந்த ஹாப்பி நியூ இயர் சொல்லும் போது எங்க அம்மாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. அந்த நியூ இயர் விட டான்ஸ் பண்ண போனாங்களே கை தட்டிட்டே. அது வரைக்கும் எங்க அம்மா கிட்ட என்ஜாய்மெண்ட்டை காணும். ஹாப்பி நியூ இயர் சொல்லு, நியூ இயர் வந்துருச்சுடா அப்படின்னு. சரி, எல்லாரும் ரெடி ஆயாச்சு. மெயினா ஒருத்தர் ரெடி ஆகணும், அப்பதான் வண்டியே நகரும். அவர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கோயில் போவோம். அல்ல, அதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிடணுமே. அது எல்லாரும் மறந்துட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் பசிக்கலையா? ஓஹோ, ஓகே. நான் அதெல்லாம் காலையில குடிச்சதுனால எனக்கு இப்போ பசிக்குது. ஸோ எஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. என் அம்மா என்னென்ன சாப்பிட்றாங்க விதவிதமா. என்னமா இருக்கு? இட்லி இருக்கு, பொங்கல் இருக்கு, எல்லாத்தையும் கலந்து அடிக்கிறாங்களா? மாப்பிள்ள, நீங்க நியூ இயரே சொல்லல, vlog பண்ணிட்டு. ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பா என்ன இல்ல அப்பா கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். இல்ல, நீ தமிழ்ல சொல்லிட்டியா, அதனால அப்பா. நான் ஸ்பானிஷா சுத்த தமிழ். சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இட்லி. 3 இட்லி ஒரு லைட்டா டயட். அங்க நம்ம ப்ரீ வந்து நிறைய டயட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரும். இதோ வரா பாருங்க. அவங்க பிளேட்ல பாப்போம் என்ன இருக்கு. மிஸ்டர் அசோக் செஞ்ச அல்வா டேஸ்ட் பண்ணேன். புரியல, சாரி அசோக். குப்பையில போட்டா பூனை என்ன செத்துரும். டேய் குழி தோண்டி புதைங்கடா. பாயில்ட் வெஜிடபிள்ஸ், பிரெட் டோஸ்ட் ஆயிட்டுக்கு, பட்டர் அண்ட் ஜாம் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இல்ல vlog கரெக்ட்டான பர்சன்டேஜ். அதோ வந்துருச்சுங்க மேடம் உங்களுக்கு. ஆம்லெட். இட்ஸ் எக் ஒயிட் ஆம்லெட். என்னோட பிளேட்ல வந்து இது இட்லி, வடா, சட்னி அண்ட் பொடி. என்ன மெயின் டிஷ்ஷோட சைட் டிஷ் நிறைய. சைட் டிஷ் மட்டுமே நிறைய வச்சிருக்காங்க. சைட் டிஷ் தான் முக்கியம் மெயின் டிஷ்ஷை விட. இட்லி, பொடி, சட்னி.
ஸோ எல்லாரும் அவங்க ராசி பேர் சொல்லுங்க. உங்க ராசி? கடகம். கடகம்னா கிராபா? கிராப். நீங்க? இருக்கும். நானா மீனம். கல்லூர மீன்ல நல்லூர மீன். நீங்க விருச்சிகம். தேல் குத்திக்கிட்டே கொத்திக்கிட்டே இருக்கும். சரி தேவ், என்னோட டவுட் கிளியர் பண்ணு. நீ என்னது அது சொல்லு. நான் ரிஷபம், மாடு. மாடு சாப்பிட்டு சாப்பிட்டு. ஆமா, அதான் நல்லது. உலகத்திலே அதுதான் முக்கியமானது. நிம்மதியான தூக்கமும் சோறும் யாரு? பரவாயில்ல, இருக்கட்டும். சரி தேவ், நான் மாடு, நீங்க மீன், எப்படி கொலாபரேஷன் ஆச்சு கல்யாணம்? நீ வந்து மாடு வந்து தண்ணி குடிக்கணும்னு நினைக்கும் போது கடல்ல வந்து பிடிச்சது. நான் கடல்ல மீன்ல இருந்து எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்து ரெண்டும் என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. இது வந்து ராசிகள் ஒன்று சேர்ந்தது ஃப்ரீ. ஆனா ஒரிஜினல் கேட்ட பேரு குஷி கதை சொல்லு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? நாங்க கிளம்பிட்டோம். என்னடா நான் கிளம்பிட்டேன் தானடா சொன்னேன். இப்ப வந்து கோயிலுக்கு போறோம்யா, கோயிலுக்கு போறோம். அங்க எல்லாரும் வந்து இப்ப சென்னைக்கு கிளம்பிச்சு. அப்படியே பாருங்க, காலையில எல்லாம் ஃப்ரெஷ் ஃபேஸஸா இருக்கும். இந்த சைடு என் மம்மி, இந்த சைடு பிரீதோ, தேவ். ஐயோ, நான் பேசிட்டே மறந்துட்டேனடா. ஏதோ ஒரு லெஃப்ட் எடுக்கணும். எங்க விட்ட? இங்க. சரி, எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு ஸ்டே? சூப்பரா இருந்ததுல. தேவ் ஒன்லி ஒரே த பஞ்ச் தான். என்னோட ஸ்டே அங்க பின்னாடி ஒருத்தரோட ரியாக்ஷனை பார்க்கணும். எல்லாம் என்னோட ஸ்டே பண்ணனால அப்ப சந்தோஷமா தான் இருக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ். நான் வீடியோல எல்லாம் ப்ளீஸ் கட் பண்ணிருக்கேன். அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற? கேக்குற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா? தேவ் இங்க தான் லெஃப்ட் சைடுல கோயில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாப் கோயில். நெக்ஸ்ட் ஸ்டாப் இப்ப சாய்பாபா கோயில் சாமி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு சாமியோட வீட்டுக்கு. அவ பேர் கொட்டாய் விடுராஜி. சரிங்க, நாங்க ஃபர்ஸ்ட் சாமி தேடி போயிட்டு இருக்கோம். சாமி பார்த்துட்டு வரேன். கேப்ல பார்த்துட்டு கோயில் ஓப்பனா இருக்கு. நானும் போய் சாமி பார்க்க போறேன். பரவாயில்ல, மாப்பிள்ளை எங்கேயாவது யூடியூப் நடிப்பாரு. இன்னைக்கு தான் தேவ் நம்ம வந்து 1ஆம் தேதி அதுமா காலையில சாமியெல்லாம் பாக்குறோம். சரி, இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹோட்டலோட ஸ்டே அண்ட் ஃபுட் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆம்பியன்ஸ் க்ளீனா இருந்தது. ரூம்ஸ் சூப்பரா இருந்ததுல. கம்ஃபர்ட்டபிளா இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. ஓவரால் உங்களோட ரூம்ஸ் நல்லா இருந்ததுல? எங்க ரூம் செம்ம ஸ்பேஷியஸா இருந்துச்சு. லைக் ஒரு சூட் ரூம் மாதிரி. புத்தனோட பிளேஸும் சனீஸ்வரன் ஒரு சூட் ரூமோட ஃபீல் இருந்தது உங்க ரூம்ல. யா, அழகா இருந்துச்சு. வாஷ்ரூம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டா க்ளீனா மெயின்டைன் பண்ணிருந்தீங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஃபுட்டும் நல்லா இருந்ததா? எஸ், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஃபுட்டோட வெரைட்டிஸ் வாஸ் நைஸ். நிறைய சாப்பிட்டோம் மத்தியானம். கூச்சப்படாம சாப்பிடுங்க. More than 30 stalls. அவங்க கிட்டயே கவுண்ட் தெரியல. எஸ், எத்தனை ஸ்டால் வச்சிருக்கீங்க? We don't know madam. ஆமா. More than 30 stalls. அவங்க வந்து கவுண்ட்லெஸ்ஸா ஸ்டால் வச்சிட்டாங்க. ஆனா நான் இந்த மாதிரி எல்லாம் மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் பாத்திருக்கேன், இந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம். பட் நேத்து வந்து ஒரு ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இவ்ளோ ஸ்டால்ஸ் போட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல வந்து எல்லாருமே வந்து டூர் ஸ்டாலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய ட்ரேஸ் எல்லாம் காலி பண்ணி. மச்சான், புஃபேல இருக்க எல்லா ஐட்டத்தையும் ஃபுல் காட்டணும்டா. நல்லா சாப்பிட்டு மன திருப்தியா என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க நியூ இயர். நியூ இயர் எண்ட்ல வந்து நாங்க எல்லாரும் கூட டான்ஸ் ஆடினோம். ஆமா, ஃபன்னா இருந்தது, ஜாலியா இருந்தது. எங்களோட கோயில் வந்துச்சு பாக்குறீங்களா? இங்க இருக்கிற சாய்பாபா கோயில். சாய்பாபா கோயில் மம்மி, இதோ சாய்பாபா கோயில். கார் பார்க்கிங். பிரசாதம் வச்சிருக்காங்க. எல்லாரோட அந்த தெய்வீக ஃபேஸ் கொஞ்சம் காட்டுங்க அம்மா. இப்படி வாங்க. தேவ் யா பாருங்க, எல்லாரும் அப்படியே. ஐயோ லக்ஷ்மி, அப்பா அந்த ஃபேஸ் ரியாக்ட் சூப்பரா இருந்தது. தரிசனம் வேற லெவல். நான் வந்து கோயில் நட சாத்திருப்பாங்கன்னு நினைச்சேன். பேசுறீங்க, நான் வந்து ஆக்ஷன்ஸ்ல காட் பார்த்தாச்சா? அடுத்தது அங்கே நிறைய பேர் வந்து போட்டோஸ்லாம் எடுத்தாங்களா, அதுவே நம்மளுக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. டே 1 ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு எங்களோட ப்ரொஃபஷனுக்கு. ஆமா, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எல்லாரும் வந்து செல்ஃபி எடுத்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நெக்ஸ்ட் சாமி பிரசாதம். சாம்பார் சாதம் சூப்பரா இருந்த நெய் போட்டு.
இதெல்லாம் போட்டு அதுவும் வந்து அம்மா ஊற்றிட்டாங்க. ஆமா. அதனால நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஜாலியா இருந்ததுப்பா. சோ இப்ப வந்து சாமி கும்பிடுச்சு. டைம்ல இருக்கீங்க போது வண்டி ஓட்டுறேன். அவரே உருன்னு இல்ல, வண்டிக்கு மேப் போட்டுட்டு இருக்காரு இப்பதான். நீங்க வீடியோ ஓட்டுறீங்க, நான் வண்டி ஓட்டுறேன். அப்பதான் அது என்டர்டெயின் ஆனா இது சேஃபா என்டர்டெயின். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. தேவ் எப்படி இப்ப 4 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி தான் ஏதாவது பஞ்ச் பேசிட்டே இருக்க போறீங்களா? 4 மணி நேரம் இல்ல லைஃப் ஓ நீ அவரோட சேர்ந்துட்டல்லடா, அப்படிதான் பேசுறேன். எனக்கு அப்படியே டியூன் ஆயிரும். லைஃப்ல ஒவ்வொரு மூச்சு விடும் போதும் பேசி கண்ண கட்டுதே. அஜித்தே என்னப்பா அது என்னவோ இப்போ ஒரு சென்டென்ஸ் வருது ட்ரெண்டிங் ஆயிடுது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன பாய் இருங்க பாய் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் லைக் 4.5 hours இங்க இருந்து. இது கண்டிப்பா நடுவுல நாங்க ஒரு பிரேக்னு ஒன்னு எடுப்போம். சான்ஸே இல்ல. கண்டிப்பா எடுப்போம், அது எங்களுக்கே தெரியாது. சாப்பிடன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. மனசாட்சியே இல்லாம நுங்கு சாப்பிட, பதநீர் குடிக்க, ஒரு மணிக்கு மாங்காய் சாப்பிட, 1 மணிக்கு பசிக்குது மட்டும் கேட்றாரு. காலையில எல்லாரும் குளிச்சுட்டு பயபக்தியா அந்த ரியாக்ஷன் தான். அவ குளிக்கலையா? அப்படியா? அவ பயபக்தியா இருக்காச்சு இன்னைக்கு. அப்படியே அங்க பாரு. ஓ மை காட். ஒரு வைஃப் வைப்ஸ் அந்த ஷாக் மாவீரன் மாதிரி இப்படி ஐயோ எங்க அம்மா பாரு ஃப்ரீக்வென்சி எங்கனாங்க, அந்த சைடு வைப்ரேஷன்றாங்க. டேய் நீங்க எல்லாரையும் ஏதோ ஒரு கரண்ட் ஷாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வீரன்ல சொல்லலாம் தெரியுமா, ஒரு ஆள் 100 பேருக்கு சமானம். ஆமா, அந்த ஒரு ஆள் நீங்க தானா? நீங்க ஆனா இன்னைக்குமே கவலைப்படவே வேண்டாம். உங்களுக்கு பஞ்சு சொல்றதா இருக்கட்டும், உங்களை பத்தி பெருமையா பேசுறதோ, இங்க ஒருத்தி அப்படியே ரெடியா இருக்கா. அவளே ஃபுல் கண்டென்ட்டா கொடுப்பா உங்களுக்கு. தேவ் நீ முடிச்சேன்னு நினைப்பா, அப்பதான் கரெக்டா வந்து பத்தல தேவ் உங்களை பத்தி எப்படி டியூன் ஆயிருக்கா ஃபுல்லா. நெக்ஸ்ட் மீட்டிங்ல உங்களை எல்லாரும் பாக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்திலே வந்துரும். ஏன்னா எல்லாருக்கும் கை வலிக்குது, கால் வலிக்குது, ஜூஸ் குடிக்கலாம், டீ குடிக்கலாம்னு இறங்கிடுவோம். எங்களோட நல்ல எனர்ஜி வேஸ்ட் பண்ணி டயர்ட் ஆயிட்டோம் பாட்டு பாடி. அதனால இப்போ ஐபேக்கோல ஸ்டாப் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த காவேரி தாங்க, இந்த ஐபேக்கோ கடைக்கு. உள்ள போற பாருங்க ஃபர்ஸ்ட் ஆளா. பாப்கார்ன் ஐஸ்கிரீம், பாப்கார்ன் சாப்பிட்ருக்கோம். பாப்கார்ன் ஐஸ்கிரீம் என்ன எப்படி இருக்கு? காலைல டயட் போட்டு சாப்பிடுறது, அப்புறம் ஐஸ்கிரீம் நாக் அவுட் பண்றது, லேட்டா டயட். இந்த நாளைக்கு டயட் வச்சிருவேன், நாளையில இருந்து டயட் இருப்பேன்னு சொல்லாத, ஏன்னா அது கடைசி வரைக்கும் நடக்காது. என்னங்க மம்மி, பிளாக் கரண்ட் மாமா ட்ரை பண்ணுங்க. அம்மா சாக்லேட் நல்லா இருக்கா? இன்னும் சாக்லேட் ஆட் பண்ணணுமா? இது தேவோட ஐஸ்கிரீம். ஆமா உன்னோட ஐஸ்கிரீம் வேற ஃபுல் ரெடி பண்ணியா? அப்பா ஜாம், பிளாக் கரண்ட், assorted nuts and இது வந்து சாக்லேட் ஓவர்லோட், இது வந்து ப்ளூபெர்ரி சீஸ். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதானா? டயட்ல இருக்கீங்களா? இதோட பெரிய டப்பா இல்ல, இல்லனா மூணாவது ஸ்கூப் வாங்கிருப்பேன். I'm trying to be in control. இதுவே கண்ட்ரோல். இவர் வந்து டயட் ஜிம் டயட்ல இல்ல, நான் எப்பவுமே ஹாட்டா இருக்கேன், இந்த மாதிரி கோல்டா சாப்பிட்டா போட்டான்ல பிட்ட போட்டான்ல. எப்பா சாமி நீ சாப்பிடுப்பா, நீ சாப்பிடு. இப்ப நீ அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்தியா இல்ல இவர் பேசுனது? அந்த பிட்டு பேசுனதுக்கு தான் சாப்பிடுறப்ப அப்படியே ஹெவனா இருக்கு. அந்த பேசும்போது தான் ரியாக்ஷன். எங்க அம்மா பத்தல அங்க பாரு, ஃபுல்லா சாப்பிட வேண்டியது, அங்க பாரு கை பிரஷர் பாயிண்ட் ஒண்ணு அமுக்கிக்க வேண்டியது. அப்பதான் சுகர் கம்மி, இல்ல அப்பதான் பிம்பிள்லாம் வரக்கூடாது. கைஸ் என்னானாலும் அந்த காரை வந்து நான் ரேஸ் பண்ணுவேன். என்னானாலும் அந்த காரை ரேஸ் பண்ணுவேன். அது உள்ள உட்கார்றேன், நீங்க பாக்குறீங்க. ஓகேவா? இதான் சேலஞ்ச். ஓகேவா? ஓகே. நான் மாஸ் இல்லனா வேஸ்ட். ஆனா நான் காட்டுறேன். இப்ப அந்த கார்ல போய் புடிச்சு உட்காருவோம். லெட் தி ரேஸ் பிகின். தோ வரேன். கமிங். லான்ச் ஆகல, ஆனா நம்ம உட்காருவோம்.
புடிச்சலாம் அவனை விடாத. 60 தாண்ட மாட்டேங்குது. அது ஓட்டுறவங்க ஓட்டுனா 260 அதுக்கு மேலேயே போகும். என்னடா 120 மேல போறான் அவன். குடியானாலும் ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? அவன் யோசிப்பாரு இப்பதானே நான் பாத்தீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு. ஓ டேய் என்ன ஸ்பீட்ல போற டேய். வரேன்டா டேய் நீ 120 போடா. நான் 160ல வருவேன்டா. தாடா வரேன்டா. ஓட்டு 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 பாருங்க 120 பிளஸ்ல போயிட்டு இருக்கேன். 160 பிளஸ்ல போறான். ஆனாலும் அவனை சேஸ் பண்ணுவேன். நான் 180ல வருவேன்டா. என்னப்பா ஸ்பீடு அள்ளுது பின்ன ஓட்டுவோம்ல. வரேன். வேணாம் பயமா இருக்கு. இட்ஸ் ஓகே பரவாயில்ல. வர்த் வர்மா அந்த கார்ல போய் உட்கார்ந்தா லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வெட்டுதான்டா, கட்டு கிடையாது. வர நியூ நெவர் கிவ் அப். போப்பா. இதோ வேற சைடு வியூல இந்த வீடியோ போதும். ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்ப அவரை பிடிப்போம். நெக்ஸ்ட் மீட்டிங்ல வந்து டீ குடிப்போம் அவரோட. ஓகேவா? சூப்பரா இருக்கு அந்த கார். டீ குடி. இந்த ஒரு காரை சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு 50 கிலோமீட்டர் தேவ் போயிட்டு வந்திருக்கான். தேவ் இப்ப எங்க காருக்காகவே போவா. அந்த கார் பாரு. வாவ். இந்த மாடல் என்ன? BE 60. இந்த ஒரு காருக்காக 50 கிலோமீட்டர்ஸ் வந்தோங்க. இது சர்வீஸ் கார் ரீ. டைம் ஆச்சியா, வண்டியை ஷோரூம்க்கு விடு. ஷோரூம் குடுறதா ஏங்க? வாவுடா. தேவ் மாஸ் பண்ணிட்டியே. அந்த காரை சேஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த கார்ல வந்து உட்கார்ந்து ஓட்டுறதே பாரு எப்படி இருக்கு பாரு. செம்ம ஸ்மூத்தா இருக்கு. என்ன ப்ரீ எப்படி ஃபீல் பண்ற? இன்னும் ரிலீஸே ஆகல. நம்ம வந்து உட்கார்ந்துட்டோம் தேர்ல. நல்லா இருக்கு ஆக்சுவலி. குஷன்லாம் சாஃப்ட்டா இருக்கு. சொன்னா முடிப்போம். மாஸ் பண்ணிட்டியே தேவ். இல்லனா சொல்லவே மாட்டோம். என்ன ப்ரீ எப்படி ஃபீல் பண்ற உன்னோட அந்த ட்ரீம் கார் பாக்கும்போது? ஆக்சுவலி இந்த கார் இன்னும் ரிலீஸே ஆகல. ஒரு 5 கிலோமீட்டரா சுத்தி தேடி வந்து அவனை புடிச்சு 5 கிலோமீட்டர் எல்லாம் இல்ல, அதுக்கு மேலயே இருக்கும். நாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்றது வந்து ஆஃப்டர் லான்ச் தான். பட் இப்போ வந்து நாங்க ரொம்ப நாள் முன்னாடி லான்ச் இவனை வந்து பாத்துட்டோம். ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? ஆமா அட்லீஸ்ட் ஒரு 15. ஒரு டோல்ல பிடிக்க போய் அப்புறம் மிஸ் ஆயிடுச்சு. திருப்பி வந்து பிடிச்சிருக்கோம். ஆனாலும் தேவ் மாஸ் பண்ணி வந்து சூப்பர்மேன் மாதிரி பறந்து வந்தாரு. அம்மா இப்ப ஸ்லோ ஓடுறியா தேவ்?